ஒரு அழகான கிராமத்தில் சுந்தரம் என்ற பெரியவர் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரது மகன் கார்த்திக் கார்த்திக் நகரத்தில் வேலை பார்த்துவிட்டு திவ்யா என்ற பொண்ணை திருமணம் செய்து கொண்டு கிராமத்திற்கு வந்தான். திவ்யா நகரத்திலேயே வளர்ந்தவள். இந்த கிராம வாழ்க்கை அவளுக்கு புதிதாயிருந்தது. என்னப்பா கார்த்தி, மருமகளுக்கு நம்ம கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருக்கா? காலையிலேயே எழுந்து சாணம் தெளிச்சு கோலம் போடணும், இது அவளுக்கு பழக்கம் இருக்குமா? அம்மா, திவ்யா மெதுவா கத்துக்குவா. அவளுக்கு இதெல்லாம் புதுசுதான். ஆனா நல்ல மனசுக்காரி. ஐயோ, காலையில 5 மணிக்கு எழுப்புறாங்க. நகரத்துல 9 மணிக்கு தான் சூரியனே பாப்பேன். இங்க என்னடானா சாணம் மாடுன்னு ஒரே வாடையா இருக்கு. எப்படிதான் இங்க இருக்க போறேனோ. திவ்யா, இதோ இந்த தொடைப்பத்தை எடுத்து வாசல் தெளிச்சு கோலம் போடு. அப்பதான் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா. நகரத்துல இதெல்லாம் சொல்லித் தர மாட்டாங்களா? உணவு சமைக்கும் நேரம் வந்தது. பார்வதி விறகு அடுப்பில் சமைக்க விரும்பினார். ஆனால் திவ்யாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த அடுப்புல சமைச்சா ஒரே புகையா வருது. என்னால கண்ணை திறக்கவே முடியல. கேஸ் அடுப்பு இல்லையா இங்க? திவ்யா, மருமகளே, விறகு அடுப்புல சமைக்கிற ருசியே தனி. எங்க காலத்துல இதான் ஆரோக்கியம். நீயும் பழகிக்கோ. ஆரோக்கியம் இருக்கட்டும் அத்தை, ஆனா என் முகம் எல்லாம் கருப்பா போயிடும். எனக்கு இது சரிப்படாது. பார்வதி, அவளை கட்டாயப்படுத்தாத. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்கட்டும். இன்னைக்கு திவ்யா கையால ஒரு புதுசா ஏதாவது சாப்பிடலாம். திவ்யா நகரத்து ஸ்டைலில் நூடுல்ஸ் செய்கிறாள். ஆனால் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. இது என்னப்பா, நூல் நூலா இருக்கு. நம்ம ஊர் சாம்பார் சாதம் மாதிரி வருமா? திவ்யாவின் கண்கள் கலங்கின. தனக்கு தெரிந்த விஷயத்தை யாரும் மதிக்கவில்லை என்ற ஏக்கம் அவளுக்குள் எழுந்தது. அடுத்த சில வாரங்களில் கார்த்திக்கின் வேலைக்கு சிக்கல் ஏற்படுகிறது. கம்பெனியில் ஆட்குறைப்பு செய்ததால் அவன் வேலை இழக்கிறான். கிராமத்து விவசாயமும் மழை இல்லாமல் பொய்த்து போகிறது. அப்பா, எனக்கு வேலை போயிருச்சு. இனிமே வீட்டு செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சேமிப்புல இருந்த பணமும் தீந்துட்டு வருத்தப்படாதே மகனே. நிலத்துல ஏதாவது விளைய வைப்போம்னு பார்த்தா மழையும் இல்ல, கடங்காரங்க வேற வாசல்ல வந்து நிப்பாங்க போலியே. எல்லாம் அந்த மருமகள் கால் ராசி தான். அவ வந்த நேரம் இப்படி ஆகுது. அத்தை, நான் வந்த நேரமே ஏன் சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? கஷ்டம் வந்தா எல்லாரும் சேர்ந்துதான் சமாளிக்கணும். குடும்பத்தில் அமைதி குறைகிறது. வறுமை அவர்களை வாட்டத் தொடங்குகிறது. திவ்யா தான் படித்த படிப்பை வச்சு கிராமத்தில் ஏதேனும் செய்ய முடியுமா என்று யோசிக்க தொடங்குகிறாள். ஆனால் பார்வதியோ அவளை வீட்டு வேலைக்கே லாயக்கற்றவள் என்று அடிக்கடி சாடு. திவ்யா கிராமத்து பெண்களிடம் பேசத் தொடங்கினாள். அங்குள்ள பெண்கள் கைவேலைப்பாடுகள் செய்வதில் வல்லவர்கள். ஆனால் அதற்கு சரியான சந்தை வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்தார். அத்தை, நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லா கூட பின்னறாங்க, ஊறுகாய் போடுறாங்க. இதையெல்லாம் நம்ம ஏன் ஆன்லைன்ல விற்க கூடாது? ஆன்லைனா? அது என்னப்பா, ஏதோ ஏமாத்து வேலை நினைக்கிறேன். ஒழுங்கா வீட்டு வேலையை பாரு. இல்ல அத்தை, இதுல நிறைய பணம் சம்பாதிக்கலாம். கார்த்திக், நீ எனக்கு உதவி செய்றியா? நம்ம கிட்ட இருக்கிற ஊறுகாய ஒரு பேக்கேஜ் பண்ணி போட்டோ எடுத்து போடுவோம். திவ்யா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கம்மா. முயற்சி பண்ணி பார்ப்போம். சும்மா உட்கார்ந்து வருத்தப்படுறதை விட இது மேல். முதலில் பார்வதி சம்மதிக்கவில்லை. ஆனால் திவ்யா விடாப்பிடியாக தனது நகையை அடகு வைத்து சிறிய அளவில் முதலீடு செய்தாள். அத்தை, நீங்க ஊறுகாய் மட்டும் போடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். திவ்யா கிராமத்து கைமணம் என்ற பெயரில் ஒரு சமூக வலைதள பக்கத்தை தொடங்கினாள். பார்வதி தயாரித்த ஆர்கானிக் ஊறுகாய்களை அழகாக படம் பிடித்து பதிவேற்றினாள். கார்த்திக், இதோ பாரு, முதல் நாளே 5 பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நகரத்துல இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரியம் ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா திவ்யா? அம்மா இங்க பாரு, உங்க ஊறுகாய்க்கு சென்னையில இருந்து ஒருத்தர் பாராட்டி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னது, என் ஊறுகாயா? இத்தனை வருஷமா யாரும் கண்டுக்காதது இப்ப யாருக்கோ பிடிச்சிருக்கா? நம்பவே முடியல. மெல்ல மெல்ல ஆர்டர்கள் குவிய தொடங்கின. திவ்யா இரவு பகலாக பேக்கிங் வேலைகளை செய்தாள். பார்வதிக்கும் திவ்யா மீது இருந்த கோபம் கொஞ்சம் குறைய தொடங்கியது. உழைப்பில் அவளுக்கு இருந்த ஈடுபாடு பார்வதியை ஆச்சரியப்படுத்தியது. நகரத்து பொண்ணு இவ்வளவு வேலை செய்வாளா என்று எண்ணத் தொடங்கினாள். திவ்யாவின் தொழில் வளர்ந்ததால் அவளுக்கு இன்னும் கூடுதல் கைகள் தேவைப்பட்டன. ஊரில் வேலை இல்லாமல் இருந்த பெண்களை ஒன்றிணைக்க அவள் முடிவு செய்தாள். நீங்க எல்லாரும் வீட்லயே சும்மா இருக்கீங்க, இனிமே இங்க வந்து வேலை செய்யுங்க. உங்க உழைப்புக்கு சரியான கூலியை நான் தருவேன். எங்களுக்கு இதெல்லாம் புதுசு, ஆனா நீங்க சொல்றது நம்பிக்கையா இருக்கு. எங்களை நம்பி வேலை தரதுக்கு ரொம்ப நன்றி. மருமகளே, இவ்வளவு பேரை வச்சு வேலை வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. நீ ரொம்ப சாமர்த்தியமா பண்ற. திவ்யா
இப்போது ஒரு தொழில் முனைவோராக மாறிவிட்டாள். அவளது வீடே ஒரு சிறு தொழிற்சாலை போல மாறியது. உன் மனைவி எங்க ஊர் பெண்களுக்கெல்லாம் வேலை தந்திருக்கா. நீ கொடுத்து வச்சவன். கார்த்திக் பெருமிதத்துடன் திவ்யாவை பார்த்தான். திவ்யாவின் வளர்ச்சி ஊர் பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை. அவர் தனது கடை வியாபாரம் குறைகிறது என்று பயந்தார். ஏய் சுந்தரம், உன் மருமகள் என்ன பெரிய தொழில் பண்றதா கேள்விப்பட்டேன். ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் கெடுக்கிறாளாம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அண்ணே, அவங்க உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? பாத்துக்கோ, அப்புறம் வருத்தப்படுவேன். ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. பண்ணையார் திவ்யாவின் குடோனில் நள்ளிரவில் தீ வைக்க முயன்றார். ஆனால் திவ்யா முன்னெச்சரிக்கையாக அங்கிருந்த இளைஞர்களை பாதுகாப்பிற்கு வைத்திருந்தார். அவர்கள் பண்ணையாரை பிடித்து விட்டனர். தப்பு பண்ணிட்டீங்க பண்ணையாரே. பொறாமை உங்க கண்ணை மறைக்குது. இந்த சம்பவம் திவ்யாவுக்கு ஊர் மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய மரியாதையை தேடி தந்தது. ஒரு நாள் திவ்யாவுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அவளால் எழுந்து வேலை செய்ய முடியவில்லை. அன்று நிறைய ஆர்டர்களை அனுப்ப வேண்டியிருந்தது. ஐயோ கார்த்திக், இன்னைக்கு இவ்வளவு வேலை இருக்கே, என்னால முடியல. கஸ்டமர்ஸ் காத்துட்டு இருப்பாங்களே. கவலைப்படாதே திவ்யா, நான் உனக்கு உதவுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத திவ்யா. இத்தனை நாளா நீ மட்டும் தனியாவா செஞ்ச? இதோ நானும் கார்த்திக்கும் மத்தவங்களும் இருக்கோம். நீ ஓய்வெழுவ. பார்வதி முதன்முறையாக தானாக முன்வந்து லேபிள்களை ஒட்டி பேக்கிங் வேலைகளை செய்தாள். அத்தை, நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. தப்பு என் மேலதான். உன்னை வெறும் சமையல் மட்டும் செய்ய தெரியாத நகரத்து பொண்ணு நினைச்சேன். ஆனா எங்க குடும்பத்தை இந்த இக்கட்டான நேரத்துல நீதான் காப்பாத்திருக்க. இருவருக்கும் இடையிலான இடைவெளி முழுமையாக மறைந்தது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படத் தொடங்கினர். ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனம் திவ்யாவின் தயாரிப்புகளை பார்த்துவிட்டு பெருமளவிலான இயற்கை உணவுகளை தயாரித்து தர கோரியது. இது ஒரு பெரிய வாய்ப்பு கார்த்திக். ஆனா இதுக்கு நிறைய மூலப்பொருட்கள் வேணும். நம்ம ஊர் விவசாயிகளோட ஒத்துழைப்பு இருந்தாதான் இத பண்ண முடியும். ஆமா திவ்யா, ஆனா பல விவசாயிகள் நிலத்தை விற்கலான் இருக்காங்க. மழை இல்லாததால அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. நாம அவங்க கிட்ட பேசுவோம். நம்ம நிறுவனமே அவங்களுக்கு இயற்கை உரம் தந்து விளைச்சலை வாங்கிக்கிறோம்னு சொல்லுவோம். ஐயா, நீங்க விளைவிக்கிற பொருளை நாங்களே நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். நிலத்தை விற்காதீங்க. அவளது தன்னம்பிக்கை அவர்களை சிந்திக்க வைத்தது. கைவிடப்பட்ட நிலங்கள் மீண்டும் பசுமையாக மாறத் தொடங்கின. திவ்யாவின் முயற்சியால் அந்த ஊரே விவசாயத்தில் மீண்டும் உயிர் பெற்றது. திவ்யாவின் கடின உழைப்புக்கு கிடைத்த பலனாக அவளுக்கு சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது மாவட்ட ஆட்சியரிடமிருந்து கிடைத்தது. திவ்யா, நீங்கள் ஒரு கிராமத்தையே மாற்றியமைத்து விட்டீர்கள். உங்கள் முயற்சி மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரி. இந்த விருது எனக்கு மட்டுமில்ல, என் அத்தை பார்வதி, கணவர் கார்த்திக் மற்றும் என்னோடு உழைத்த கிராமத்து பெண்களுக்கு தான் சேரும். மேடையில் திவ்யா பேசியதை கேட்டு பார்வதி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். ஊர் மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். ஒரு காலத்தில் திவ்யாவை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் இப்போது அவளுடன் புகைப்படம் எடுக்க வரிசையில் நின்றனர். என் மருமகள் ஊருக்கே பெருமை தேடி தந்துட்டா. நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்காம இருந்தேன். சுந்தரம் பெருமையுடன் சிரித்தார். ஒரு குடும்பம் ஒன்றுபட்டால் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு அவர்கள் குடும்பமே சாட்சியாக நின்றது. இன்று திவ்யாவின் நிறுவனம் பல கோடிகளில் வர்த்தகம் செய்கிறது. ஆனால் இப்போதும் அவள் தனது அத்தையுடன் சேர்ந்து விறகு அடுப்பில் சமைக்க கற்றுக்கொள்கிறாள். அத்தை, இப்ப பாருங்க, கோலம் அழகா வருதா? சமையலும் நல்லா பழகிட்டேன். ஆமா மருமகளே, நீ இப்போ உண்மையான கிராமத்து பொண்ணா மாறிட்ட. ஆனா உன் மனசு இன்னும் அந்த அழகான நகரத்து வைரம் போலவே பிரகாசமா இருக்கு. இப்போ இந்த வீட்ல அமைதியும் இருக்கு, செல்வமும் இருக்கு. இதுக்கு காரணம் திவ்யாவோட விடாமுயற்சி தான். ஒரு மனிதரை
அவரது புறத்தோற்றத்தை வைத்தோ அல்லது வளர்ப்பை வைத்தோ எடை போடக்கூடாது. யார் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் சாதிக்க முடியும். ஒற்றுமையும் உழைப்புமே ஒரு குடும்பத்தின் உண்மையான சொத்து. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்காக எங்கள் வெற்றி பாதை யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.